ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் இல்லை வேண்டாம், ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறம் கூட நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் உங்கள் ஒய்ஃப் வந்து சமாதானம் ஆகாமையே இருக்காங்களா? அதுக்கு இந்த 3 காரணங்களில் ஏதாவது இருக்கலாம். முதல்ல, நீங்கள் சாரி சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஹோல் ஹார்ட்டடாக மனப்பூர்வமாக சாரி சொல்லலை அப்படிங்கிற அந்த குறை உங்கள் ஒய்ஃபுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை அதுதான் உண்மை அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுக்கே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஒரு ஆப்ஷனை உங்கள் ஒய்ஃப் சூஸ் பண்ணியிருக்கலாம். அதில் ஏதாவது சின்ன தவறுகள் கூட நடந்திருக்கலாம். ஆனால் அதையே நீங்கள் குத்தி காமிச்சிட்டே இருக்கீங்க, பின் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு வலி கூட அவங்களுக்கு ஆறாமல் இருக்கலாம். இல்லை மூணாவது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ அவங்கள விட்டு கொடுத்து பேசிட்டீங்க, இன்சல்ட் பண்ணி பேசிட்டீங்க. ஆனால் அது அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமும் சாரி மட்டும் சொல்றீங்க, ஆனால் அந்த இன்சிடென்ட்டை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ரன்னம் அவங்க மனசை விட்டு போகாமல் இருந்திருக்கலாம். அதனாலேயே அந்த அப்செட்லேருந்து அவங்க வெளியில் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ இது மூணில் ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக ஒரு நல்ல நட்பில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த குடும்பம் அழகானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.